துடிகளே சடம் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய மகாபெரிவா பிளஸிங்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கொடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? எல்லாருக்கும் தேவையானது என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா விநாயக பெருமானை பிடிச்சிக்குங்க. விநாயக பெருமான் எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரியக்கூடியவர். நம்ம நிறைய வழிபாடு விநாயக பெருமானுக்கு போட்டிருக்கோம். இதுவும் கொஞ்சம் எளிமையான வழிபாடு தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் 10 நாள் கண்டினியூஸாக செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் 10 நாள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடும், இல்லை நிறைவேறுவதற்குரிய வழி கிடைக்கும், இல்லை அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறது யார் மூலமாவது உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் உண்மை. நீங்கள் 10 நாளும் கொஞ்சம் சிரத்தையாக செய்யுங்க. ஒன்றும் இல்லை, விநாயகர் பெருமான் உங்கள் வீட்டில் இருந்தாங்கனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் கோயிலில் போய் செய்யலாம். முதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடணும். 6லேருந்து 7க்குள்ளார இதை செஞ்சுருங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா கொழுக்கட்டை. அதனால் 2 கொழுக்கட்டை அவருக்கு வச்சு படைக்க போகிறோம். தினமும் கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை வச்சு படைக்க போகிறோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்பில்லு மாலை அவருக்கு சாத்த போகிறோம். காலையில் 6லேருந்து 7க்குள்ளார நம்ம செஞ்சு படைச்சிடணும். சரிங்களா? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்க போகிறீங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை எழுத போகிறீங்க. உங்களுக்கு கடன் அடையணும்னு எழுதாதீங்க, பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. எவ்வளோ உங்களுக்கு பணம் வேணுமோ அந்த பணத்தை நீங்கள் குறிப்பிட்டு எங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்க. எழுதி விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னா அதே இதை நீங்கள் கோயிலில் போய் கூட செஞ்சுக்குங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. கோயிலில் ஐயர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நான் என்னுடைய கோரிக்கைக்காக நான் இந்த பிரார்த்தனையை பண்ணுறேன், அதனால் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, அருகம்பில் மாலை கட்டி எடுத்துகிட்டு போங்க, அருகம்பில் மாலையை போடுங்க, உங்களுடைய கொழுக்கட்டையை வைங்க. நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த கோரிக்கையை விநாயகர் பெருமான் கிட்ட வச்சு நடந்து முடிஞ்ச மாதிரி அவர்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க. ஒரு சந்தோஷமாக நீங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ரொம்ப சோகமாக நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் அப்படி படுறேன்னு அழக்கூடாது. அவர்கிட்ட போய் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறீங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறது. உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மந்திரத்தை சொல்லுங்கள். இது எண்ணெயிலேருந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திங்கக்கிழமை ஆரம்பித்து செய்யுங்க, இல்லைனா வியாழக்கிழமை ஆரம்பித்து செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. 10வது நாள் முடிக்கும்போது விநாயகர் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் செய்ய போகிறது இவ்வளோ மட்டும்தான். ரொம்ப எளிமையான வழி. உங்களுக்கு ஏதாவது பாடல்கள் தெரிஞ்சிச்சுன்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதாவது படிங்க. 1 மணி நேரம் முழுசாக நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பழச்சிடுங்க. 6லேருந்து 7க்குள்ளார காலையில் செஞ்சுருங்க. 10 நாள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைக்குரிய வழி கிடைக்கும், இல்லை உங்களுடைய கோரிக்கையே நிறைவேற்றப்படும், இல்லைனா யார் மூலமாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குரிய செய்தி உங்களுக்கு சேரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். இது ஜாதகம் பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், இல்லைனா சைக்காலஜி பேஸ்டாக ஏதாவது அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.